வணக்கம். பிக்மம் குமுதம். இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறது ராகி ஆப்பம். அது கூடவே வண்டிக்கடை வேர்க்கடலை தண்ணி சட்னி தாங்க. ஆப்பம் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்னு. இந்த ஆப்பம் நம்ம எப்படி செய்கிறோம் அப்படின்னா, முன்ன காலங்களில் செய்வாங்க இல்லைங்களா, ஆட்டி வச்சு புளிக்க வச்சு அது மாதிரி செய்கிறோங்க. ஆனால் பச்சரிசி போட்டு ஆட்டி இது பண்ண வேண்டியதில்லை. ராகி மாவு ஏற்கனவே ஆட்டினது இருக்கிறதுனால, அரைச்ச மாவு இருக்கிறதுனால நம்ம எல்லாத்தையும் போட்டு ஒரு இது மிக்ஸ் பண்ணி வச்சா போதுங்க. சாஃப்டான ஆப்பம் நமக்கு ரெடி ஆயிரும். அதே மாதிரி தாங்க இந்த வேர்க்கடலை தண்ணி சட்னியும். இந்த ஆப்பத்துக்கு, தோசைக்கு, இட்லிக்கு எல்லாத்துக்கும் தண்ணி சட்னி சூப்பராக இருக்குங்க. சாப்பாட்டுக்குமே நல்லாயிருக்கும். நீங்கள் ஒரு தடவை இது மாதிரி செஞ்சு பாருங்கள். வேர்க்கடலையில் தண்ணி சட்னி சூப்பராக இருக்குங்க. பாருங்கள், ஆப்பம் இப்படி வேகும்போது அந்த பபுள்ஸ் வரணுங்க, உள்ளேருந்து பபுள்ஸ் வரணும். இதுக்கு நம்ம எந்த இதுவுமே சேர்த்தில்லைங்க. ஆப்ப சோடா கூட சேர்த்தலை. பாருங்கள் எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அப்படியே ஓட்ட ஓட்டையாக அங்கங்கே வருது இல்லைங்களா. இந்த மாதிரி வந்ததுனாவே சாஃப்டாக இருக்குங்க. ஆப்பம் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு கூட ஊட்டலாங்க. குழந்தைங்களுக்கு கூட ஊட்டினோம்னா ஈஸியாக ஜீரணம் ஆயிரும். அதுக்கு என்னென்ன பொருள் வேணும்னு பார்த்துக்கலாங்க. நான் 1 கப்பு ராகி மாவு எடுத்துருக்குறேங்க. 1 கப்புனா ஒரு 1/4 கிலோ ராகி மாவுன்னு எடுத்துக்குங்களேன். 1/4 கிலோ ராகி மாவுக்கு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய்ங்க, 2 டேபிள் ஸ்பூன் வடித்த சாதம், அதையும் கலந்துக்கலாங்க. கொஞ்சம் அதுக்கு தேவையான உப்பு கலந்துக்கலாம். இதுக்கு நான் தேங்காய் தண்ணி எடுத்துருக்கேங்க. தேங்காய் தண்ணி நாளே எடுத்து வச்சு அதில் ஒரு 1/4 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்து வச்சுருக்குறேங்க. நல்லா அது நொதிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு இது மட்டும்தாங்க சேர்த்துறோம். இந்த மாவு புளிக்கிறதுக்கு தேங்காய் தண்ணி நாள் எடுத்து வச்சு தேங்காய் தண்ணி, தேங்காய் உடச்சி அதில் கொஞ்சம் 1/4 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்து நாளே வச்சிட்டோம் அப்படின்னா அது 24 மணி நேரம் கழிச்சு அந்த தண்ணியை இது கூட சேர்த்துக்குறோங்க. முன்னெல்லாம் அந்த தெளிவு சேர்த்துவாங்க இல்லைங்களா ஆப்பத்துக்கு, அது மாதிரி நம்ம சேர்த்துறோங்க. அது மட்டும்தான் இது புளிக்கிறதுக்குங்க. முதல்ல சாதத்தையும் தேங்காய், அந்த தேங்காய் தண்ணி 3ஐயும் உப்பு 4ஐயும் விட்டு அரைச்சிக்கிட்டு வந்துடலாங்க. லேசாக ஒரு சுற்றினோம்னா போதும், அரைப்பட்டுருங்க. அது கூடவே நம்ம இப்போ ராகி மாவையும் கலந்து தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி கரெக்டாக பார்த்து செய்யுங்க. ரொம்ப தண்ணியாட்டம் இருக்கக்கூடாதுங்க. நம்ம ஆப்ப மாவு எப்படி இருக்கணுமோ அதே மாதிரி இருந்தால் போதும். பாருங்கள், இந்த கப்பில் 1 கப்பு ஊற்றிக்கலாம். நம்ம அரைச்சி பார்த்துக்கிட்டு மறுபடியும் தண்ணி கலந்துக்கலாங்க. ரொம்பவும் தண்ணியாட்டம் போயிட வேண்டாம். ஏன்னா பச்சரிசி மாவுன்னா ரொம்ப தண்ணியாட்டம் இருந்தால் சரியாக இருக்குங்க. இது ராகி மாவுங்கிறதுனால கொஞ்சம் தண்ணி கணக்காக தான் ஊற்றணும். பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்தால் போதுங்க. இதுக்கு மேலே தண்ணியாக வேண்டாம். இப்படி மோந்து ஊற்றுற அளவுக்கு நம்ம தோசை மாவு பதத்துக்கு இருந்தால் சரியாக இருக்குங்க. அந்தளவுக்கு நம்ம சும்மா 2 சுற்றினோம்னா போதுங்க. மிக்சியில் அரைச்சி வச்சிடலாங்க. இது ஒரு 4 மணி நேரத்துலேயும் புளிச்சிருங்க. எங்கேயாவது நம்ம வெளியில் போகிற மாதிரி இருந்தது, நைட்டுக்கு மாவு எதுவும் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி செஞ்சு வச்சிட்டோம்னா டக்குன்னு நம்ம போயிட்டு வரங்காட்டி புளிச்சிருங்க. நான் ஒரு 11 மணி போல் தாங்க இந்த மாதிரிலாம் கலந்து வச்சேன். 3:30 மணிக்கெலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு புளிச்சிருச்சு. பாருங்கள், இதை எடுத்துகிட்டு மறுபடியும் நான் கலந்து விட்டு வச்சுட்டேங்க. நைட்டு ஊற்றுறதுக்கு தான் நான் கலந்து வச்சேன். 3:30 மணிக்கு இந்த அளவுக்கு பொங்கி வந்துருச்சுங்க. அப்புறம் தட்டை எடுத்துகிட்டு அப்படியே மூடி வச்சிட்டேன். இந்த பின்பக்கம் கமுத்து மூடி வச்சிட்டேங்க. அது கொஞ்சம் நேரத்தில் அப்படியே மேலே பொங்கி திரும்ப கீழே அடங்கிருச்சுங்க. நம்ம இட்லி மாவு எப்படி ரொம்ப பொங்கிட்டு திரும்ப அடங்கிருமோ அது மாதிரி அடங்கிருங்க. கொஞ்சம் பெரிய பாத்திரத்தில் வச்சுக்கலாங்க. இட்லி மாவு எப்படி நொதிக்குதோ அதே மாதிரியே தாங்க நொதிக்கும். இட்லி மாவுக்கு உளுந்து சேர்த்துறோம், இதுக்கு சேர்த்துறதில்ல, அவ்வளோதாங்க. நமக்கு இதுக்கு புளிக்கிறதுக்கு அந்த தேங்காய் தண்ணி தான் சேர்த்துருக்கோம். தேங்காய் தண்ணி சேர்த்தும் போது சர்க்கரை கரெக்டாக போட்டுக்குங்க. 1/4 ஸ்பூன் தான், ஒரு 1/4 கிலோ இதுக்கு 1/4 ஸ்பூன் சர்க்கரை போடுங்க. சர்க்கரை நிறைய போயிடுச்சு அப்படின்னா ரொம்ப இனிப்பாக இருக்கிற மாதிரி இருக்குங்க. ஆப்பம் இனிச்சாப்பில் இருக்கும். நம்ம தேங்காய் பால் ஊற்றி சாப்பிட்றதுனா ஓகேங்க. இந்த மாதிரி சட்னி போட்டு சாப்பிட்றது அப்படிங்கும்போது ஆப்பம் இனிச்சிருக்கும். மாவு அது அப்படியே இப்போ இதாகிட்டு இருக்கட்டுங்க. நம்ம இப்போ வேர்க்கடலை தண்ணி சட்னிக்கு பார்த்துக்கலாங்க. ஒரு கடாய் வச்சு 4 மிளகாய் வச்சு வறுத்துக்கிட்டேங்க. பாருங்கள், இது கடலை ஏற்கனவே வறுத்த கடலை தான்.
சும்மா நான் லேசாக சூடு பண்ணி எடுத்துக்கிறேன். இதை அப்படியே வறுத்துட்டு ஆறிக்கிட்டு இருக்கட்டுங்க. இந்த தோலை எடுத்துக்கலாம். ஆறினதுக்கப்புறம் தோலை எடுத்துட்டு நம்ம அரைச்சிக்கலாங்க. இந்த வேர்க்கடலை தண்ணி சட்னிக்கு கொஞ்சம் காரம் அதிகமாக இருக்கணுங்க. நல்லா ஒரு பாருங்கள், இந்த சின்ன கப்பில் 1/4 கப்பில் 1 கப்புக்கே நான் 5 மிளகாய் போட்டிருக்குறேங்க. கொஞ்சம் காரம் சேர்த்தி இருக்கிற மாதிரி இருக்கணும். அதுக்கு இவ்வளோ தாங்க தேங்காய் போடுறேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் தேங்காய், 2 டேபிள் ஸ்பூன், ஆமாம் அந்த அளவுக்கு தான் இந்த தேங்காய் போடுறேன். தேங்காய் கம்மியாக இருக்கணுங்க. நம்ம வேர்க்கடலை போடுறதுல 1/4 பங்கு தான் தேங்காய் இருக்கணும். அப்போ தான் நம்ம வேர்க்கடலையோட வாசம் நல்லா வரும். உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா ரெண்டுமே சரிக்கு சரியாக கூட போட்டுக்கலாங்க. நம்மளோட டேஸ்ட்டு தான், நம்ம டேஸ்ட் எப்படியோ அந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இதுக்கு உப்பு கலந்துடுறேங்க. பாருங்கள், பூண்டு 4 பல் எடுத்து வச்சுருக்கேன். நான் இது முதல்ல அரைச்சிக்கிட்டு அப்புறமா பூண்டு போட்டுக்கலாங்க. பூண்டு இப்போவே போட்டு அரைக்க வேண்டாம். பூண்டு நம்ம பச்சையாக தான் போட்டு அரைக்கிறோம், நம்ம வதக்கலை. நீங்கள் வதக்கி சேர்த்துக்கிறதுனா சேர்த்துக்கலாங்க. இங்கே வீட்டில் எல்லாத்துக்கும் பச்சையாக போட்டு அரைச்சா அந்த டேஸ்ட்டு பிடிக்கும். அதனால் நான் அப்படியே பச்சையாக போட்டு அரைச்சிக்கிறேங்க. புளி நான் முதல்ல சேர்த்த மறந்துட்டேங்க, அதனால் இப்போ சேர்த்து அரைக்கிறேன். நீங்கள் முதல்லையே புளி சேர்த்துக்குங்க. இப்போ அரைச்சிட்டு வந்த எல்லாத்தையும் நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாங்க. மாற்றிக்கிட்டு இப்போவே தண்ணி கலந்துக்கலாங்க. தாளிச்சதுக்கப்புறம் தண்ணி கலந்தோம் அப்படின்னா அந்த டேஸ்ட்டு மாறிக்குங்க, நல்லா இருக்காது. தண்ணி சட்னிக்கு எப்போவுமே அரைச்சோன்னே எவ்வளோ தண்ணி தேவையோ அதை கலந்து வச்சிடலாங்க. அப்படி உங்களுக்கு கெட்டி சட்னி வேணும் அப்படின்னா அதை பாதி தனியாக எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம எந்த டிஷ்ஷுக்கு தண்ணி சட்னி ரெடி பண்ணுறோமோ அந்த தண்ணியை இப்போவே நம்ம சேர்த்துடலாங்க. இதுக்கு ஒரே விஷயம், உப்பு காரம் புளிப்பு எல்லாம் கொஞ்சம் கரெக்டாக இருக்கணுங்க. கொஞ்சம் தூக்கலாகவும் தெரியணும். உப்பு கம்மியாக இருக்குது, காரமும் புளிப்பும் லைட்டாக தூக்கலாக இருக்கணுங்க. அப்போ தான் அது ராகிக்கு நல்லாயிருக்கும். ராகிக்கு ஆகட்டுக்கு, இட்லி தோசைக்கு, சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்குமே இந்த தண்ணி சட்னி நல்லாயிருக்குங்க. இப்போ அதுக்கு ஒரு தாளிப்பு ஒன்று கொடுத்துடலாங்க. கடலெண்ணெய் விட்டுக்கிறேங்க. கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு தாளித்து விட்டுட்டு கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. ஏன்னா கடலைப்பருப்பு இருக்குங்க இல்லையா, வேர்க்கடலை, அதனால கேஸ் சேரும். நான் எல்லாத்துக்குமே கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துவேங்க. கடுகு நல்லா வெடித்தோடனே கடலைப்பருப்பையும் உளுந்தம்பருப்பையும் சேர்த்துக்கலாங்க. எல்லாம் நல்லா வறுத்து வரட்டும் அப்படின்னா அது கூடயே சேர்த்துடலாங்க. பாருங்கள், நல்லா பொரிஞ்சு வருது. கொஞ்சம் கடலைப்பருப்பு பாதி வறுபட்டதுக்கு அப்புறமா நான் உளுந்தம்பருப்பு சேர்த்துறேங்க. ரெண்டையும் ஒன்றா சேர்த்தோம்னா உளுந்தம்பருப்பு நல்லா வறுபட்டுரும், கடலைப்பருப்பு பாதி தான் வறுபட்டுருக்கும். அதனால் பாதி பொரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் உளுந்தம்பருப்பு சேர்த்துறேன். கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக அதுலேயே பெருங்காயம் சேர்த்துக்கலாங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம், ஏன்னா சட்டியோட சூடு இருக்குது. அதுலேயே பெருங்காயம் நல்லா பொரிஞ்சிருங்க. சூடாக எண்ணெய் ரொம்ப சூடாக இருக்கையில் பெருங்காயம் போடக்கூடாதுங்க. இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். நீங்கள் கட்டி பெருங்காயம்னா எண்ணெய் முதல்ல காயிலே போட்டுருங்க. கட்டி பெருங்காயம் இந்த மாதிரி சட்னிங்களுக்கெல்லாம் போட்டால் கரையாதுங்க, கொஞ்சம் அதை தட்டி தான் போடணும். பாருங்கள், இப்போ நம்ம தண்ணி சட்னி ரெடி ஆயிடுச்சு. தாளிச்சிட்டோம். இந்த அளவுக்கு தண்ணி இருக்கணுங்க. அதுக்கு மேலே அப்புறம் உங்களுக்கு கெட்டியாக இருக்கணும் அப்படின்னா அந்த மாதிரி கூட வச்சுக்குங்க. கொஞ்சம் காரம் மட்டும் தூக்கலாக இருக்கணுங்க. இதுக்கு தண்ணி சட்னிக்கு எப்போவுமே காரம் கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ஆப்பம் ஊற்றுறதுக்கு ரெடி பண்ணிக்கலாங்க. பாருங்கள், நம்ம அந்த தட்டை எடுத்துகிட்டு பொங்குனதுக்கப்புறம் எடுத்துகிட்டு மறுபடியும் தட்டை கவுத்து போட்டோம் இல்லைங்களா, திரும்ப அந்த மாவு உள்ளே பொங்கிருச்சுங்க. பொங்குனது அடங்கிருச்சு. மேலே இருந்த பாருங்கள் எப்படி நுரைச்சி வந்திருக்குது அப்படின்ட்டு. இதுக்கு நம்ம எந்த இதுவுமே போடலைங்க, அந்த தேங்காய் தண்ணி மட்டும்தான் விட்டோம். அதுலேயே பாருங்கள் எப்படி பொங்கிருச்சுன்னு. உடம்புக்கு எந்த கெடுதலும் இல்லை, ஆப்பசோடா இது எதுவுமே போடல. பாருங்கள் மேலெல்லாம் எப்படி நுரைச்சிக்கிட்டு இருக்குது அப்படின்னு. நீங்கள் இதை எந்த அளவுக்கு கலந்து ஊற்றுனீங்கனாலுமே அங்கங்கே அப்படியே முட்டை முட்டையாக வந்துடுங்க, ஏர் பபிள்ஸ் வந்துடும். பாருங்கள், கலக்க கலக்க இன்னும் நுரை ஜாஸ்தியாக தான் வருது. பாருங்கள், இந்த மாதிரி எடுத்து ஒரே இது ஊற்றிடலாங்க. மாவு மேலே மாவு ஊற்றக்கூடாது. சட்டியை காய வச்சுட்டு நீங்கள் தோசைக்கல்லையும் ஊற்றிக்கலாம், ஆப்பக்கல்லையும் ஊற்றிக்கலாங்க. அப்படியே ஒரே இதாக ஊற்றிடணும்.
திரும்ப திரும்ப அது மேலே மாவு ஊற்றக்கூடாது. ஒரு கரண்டி எடுத்து ஊற்றுனீங்கன்னா, பெரிய கரண்டியாக இருந்தாலும் சரி, சின்ன கரண்டியாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு எவ்வளோ பெரிய ஆப்பம் வேணுமோ அந்த அளவுக்கு மாவு எடுத்து ஒரே இதாக ஊற்றி வச்சுருங்க. பாருங்கள், இப்போ நம்ம 2வது ஆப்பம் ஊற்றிக்கலாம். மேலே சின்னதாக ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாங்க. நம்ம ஆப்பத்தை திருப்பி போட போகிறதில்ல, அப்படியே வேக வச்சு எடுக்க போகிறோம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்னு. இந்த மாதிரி பபிள்ஸ் வரணுங்க. அப்போ தான் நல்லா ஆப்பமாவும் நல்லா ரெடியாக ஆகிருக்குதுன்னு அர்த்தங்க. நம்மளுக்கு சாப்பாடு இல்லைன்னா கூட அவல் சேர்த்துக்கலாங்க.